பாஜகவுக்கு ஒரு சிம்பிள் மேட்ரு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் ஆளுநர் வீட்டுக்கும் போகக்கூடாது. விசிகே மற்ற கட்சிகளெல்லாம் எங்களுக்கு பெரும்பான்மை கொடுங்கன்னு கேட்கவும் கேட்காதீங்க. கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் சைடு தான் சாதகமாக தீர்ப்பு அமையும். அதை எடுத்துன்னு ஆளுநர்கிட்ட கொடுத்து அப்புறமா நீங்கள் ஆட்சி அமைங்க. உங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க பெரும்பான்மைக்கு. அந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்பிக்கை தீர்மானம் எடுப்பாங்க. அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் உங்களுக்கு எதிராக டிஎம்கேவும் ஓட்டு போடாது, ஏடிஎம்கேவும் ஓட்டு போடாது. ஏன்னா அவங்க ரொம்ப நாகரிகமான ஆளுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டால் ஆட்சி கலைஞ்சிரும். அப்போ திரும்பி ரீஎலெக்ஷன் வரும். அந்த ரீஎலெக்ஷனை ரொம்ப செலவாகிறதுனால அவங்க யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் தைரியமாக நீங்கள் தான் ஆட்சி அமைக்குவீங்க. உங்கள் ஆளுங்களை வச்சு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்க முடியும். அப்போ நீங்கள் தான் ஆளுநர் திரும்பியும் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல. தயவு செஞ்சு கோர்ட்டுக்கு போங்க. அங்கே தான் உங்களுக்கு நீதி கிடைக்கும். நீங்கள் இவங்கள கூப்பிடுங்க அவங்கள கூப்பிடுங்கலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆட்சி அமைக்கலாம். நீங்கள் தான் முதலமைச்சர்.